ஹலோ! இன்றைக்கி இந்த பென்சில் பவுச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு 2 அடியில் 14 வயர் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த 14 வயரையும் ரன்னிங் வயரில் வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்கு சைடில் வயர் விடுறதுக்கு 3/4 அடியில் வயர் அளந்து விட்டுக்கணும். லெஃப்ட் சைடில் வர்ற வயர் வந்துட்டு 3/4 அடி இருக்கணும். அந்த கட் பண்ண வயர் 14 வயரையும் எடுத்து எப்பவும் போல் நார்மலாக நாட் போடுற மாதிரி போட்டு 14 வயரையும் ரன்னிங் வயரில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வயர் மேலேயும் கீழேயும் ஈவனாக இருக்கான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க 13 வயரையும் ரன்னிங் வயரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த ரைட் சைடில் வர ரன்னிங் வயரை வந்து மடித்து இந்த லெஃப்ட் சைடில் 3/4 அடி விட்டோம்ல அதே அளவு கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி மொத்தம் 3 லைன் போடணும். இப்போ போட்ட லைனுக்கு மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் போடணும். செகண்ட் லைன் வந்து ஃபஸ்ட்டு வயரு 3/4 அடி அளந்து விட்ட மாதிரி 2வது லைனுக்கு வந்துட்டு 1.5 அடி அளந்து விடணும். லெஃப்ட் சைடில் வர வயர் வந்துட்டு 1.5 அடி இருக்கணும். இப்போ செகண்ட் லைன் போட்டு முடிச்சாச்சு. அந்த ரன்னிங் வயரை வந்து லெஃப்ட் சைடில் 1.5 அடி வயர் அளந்து விட்டோம்ல அதே அளவு அளந்து கட் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி கீழே ஒரு லைன் போடணும். அதுக்கு வயரை அப்படியே திருப்பி 1.5 அடி அளந்து விடணும். லெஃப்ட் சைடில் 1.5 அடி அளந்து விட்டோம்ல அதே மாதிரி 3வது லைனுக்கும் 1.5 அடி அளந்து விட்டு 14 நாட்டு போட்டுக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற வயரை அளந்து ரன்னிங் வயரை கட் பண்ணிக்கணும். சென்டரில் இருக்கிற வயரை மட்டும் 3/4 அடி அளந்து விடணும். மேலேயும் கீழேயும் 1.5 அடி அளந்து விட்டு கட் பண்ணணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, ரன்னிங் வயரை எடுத்து இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு மட்டும் மடிச்சுக்கிட்டு எந்த நாட்டில் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம்.
எப்பவும் போல் நார்மல் கூடை எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 லைன் போடணும். சுற்றி நம்ம ஹைட்டு வந்து 3 லைன் போடணும். நம்ம நார்மல் கூடை பின்னும்போது எப்படி கார்னர் திருப்புவோமோ அதே மாதிரி தான் கார்னர் திருப்பிட்டு சுற்றி போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் சேர்த்து லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ எப்பவும் போல் ரன்னிங் வயரை மேலே கொண்டு வந்து செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி லேடர் நாட் போட்டு மொத்தம் 3 லைன் போடணும். இப்போ பாருங்கள், மொத்தம் 3 லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அதையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஒரு 3 வயர் இல்லை ஒரு 4 வயருக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணால் போதும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம்ல, அதுலேயும் எக்ஸ்ட்ரா வயர் கொஞ்சம் இருக்கும், அதையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த சென்டரில் 3/4 அடி அளந்து விட்டோம்ல, அந்த வயர் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதை வந்து உள்ளுக்குள்ளே 2வது நாட்டிலேருந்து ஒரு 3 நாட்டு இல்லை ஒரு 4 நாட்டுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருங்க. 2 சைடுமே உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து அந்த இன்சர்ட் பண்ண வயருக்கு பக்கத்தில் வந்து அந்த கார்னர் திருப்பின வயர் இருக்கும். அந்த கார்னர் திருப்பின வயரையும் அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற வயரையும் எடுத்து ஒரு நாட் போடணும். அதே மாதிரி இந்த சைடு அந்த கார்னர் திருப்பின வயரையும் அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிற வயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க.
சென்டரில் இருக்க வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வயரையும் அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வயரையும் எடுத்து நாட் போடணும். இப்போ பாருங்கள், நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த நாட்லேருந்து வர்ற ரைட் சைட்லேருந்து வர்ற வயரை வந்துட்டு எடுத்து ரன்னிங் வயர் மாதிரி யூஸ் பண்ணி இந்த பவுச்சில் பாதி தூரத்துக்கு ஒரு 6 நாட்டுக்கு மட்டும் அந்த வயரை யூஸ் பண்ணி நாட் போட்டுக்கணும். ஒரு 6 முடிச்சு வரும் கரெக்டாக. பாதி தூரம் போட்டால் போதும் அந்த வயரை வச்சு. இப்போ பாருங்கள், 6 நாட் போட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த சைடு அந்த இன்சர்ட் பண்ண வயருக்கு பக்கத்தில் இருக்கிற வயர், அந்த கார்னர் திருப்பின வயரையும் லெஃப்ட் சைடில் இருக்கிற வயரையும் ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த சைடு நம்ம வந்து பின்னும் போது ரிவர்ஸில் பின்னணும். அந்த சைடு 6 நாட் போட்டோம்ல, அதே மாதிரி இந்த சைடு ஒரு 6 நாட் போடணும். பாருங்கள், ரிவர்ஸில் பின்னுறதுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற வயரை வந்து மடித்து வைக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கிற வயரை மடிச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிற வயரை சுற்றி நாட் போடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 6 நாட் போட்டுக்கணும்.
இப்போ பாருங்கள் 6 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது இந்த 2 வயரையும் வந்துட்டு லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். எப்பவும் போல் ரன்னிங் வயரை வச்சு நம்ம போடும்போது லேடர் நாட் போட்டு எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர் 2 வயர் இருக்கும். அந்த 2 வயரையுமே உள்ளே ஒரு 3 நாட்டு இல்லை ஒரு 4 நாட்டுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருங்க. அது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை வந்து கட் பண்ணி விட்றணும். இப்போ பாருங்கள் அந்த ஒரு சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி அந்த சைடு திருப்பி இந்த கார்னரில் இருக்கிற வயரையும் ரைட் சைடில் இருக்கிற வயரையும் ஒரு நாட் போடணும். இன்சர்ட் பண்ணியிருக்கிற வயருக்கு பக்கத்தில் இருக்கிற கார்னர் திருப்பி இருக்கிற அந்த வயரையும் ரைட் சைடில் இருக்கிற வயரையும் ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு அந்த பக்கம் எப்படி 6 வயரை நம்ம நாட் போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடும் 6 வயரை நாட் போடணும். பாதி அந்த பவுச்சுக்கு பாதி வயரை மட்டும் நாட் போடணும் ஒரு 6 வயருக்கு. போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடில் வந்து அந்த சைடு ரிவர்ஸில் எப்படி நம்ம நாட் போட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் ரிவர்ஸில் ஒரு 6 நாட் போடணும். பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி அந்த 2 நாட்டையும் சேர்த்து லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை வந்துட்டு உள்ளே 2 வயர் வரும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ரன்னிங் வயரை வச்சு நம்ம மேலே வந்து ஒரு லைன் போடணும். ஒரு சைடில் ஒரு லைன் போடணும், அடுத்த சைடில் வந்துட்டு திருப்பிட்டு 2 லைன் போடணும். எப்பவும் போல் ரன்னிங் வயரை எடுத்து இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு நார்மலாக எப்பவும் போல் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான்.
இப்போ பாருங்கள், ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி அது ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு மட்டும் வயரை விட்டுட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே அடுத்த சைடில் திருப்பி இங்கேயும் அதே மாதிரி ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு லைன் போட்டோம், இங்கே வந்து 2 லைன் போடணும். இந்த பக்கம் எதுக்கு 2 லைன் போடுறோன்னா, மேக்னெட்டிக் லாக் வச்சு நம்ம லாக் பண்ண போகிறோம். அப்போ ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அது லாக் ஆகும் கரெக்டாக, அதுக்காக. இப்போ ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு. ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 2 லைனுமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த இன்சர்ட் பண்ணுறதுக்கு விட்டுருந்தோம்ல வயரு, அந்த வயரை வந்து உள்ளே ஒரு 3 நாட்டு இல்லை ஒரு 4 நாட்டுக்கு சைடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். 2வது நாட்டிலேருந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நாட்டிலேருந்து பண்ணிங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும். 2வது நாட்டிலேருந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இதே மாதிரி இந்த சுற்றி இருக்கிற எல்லா வயரையுமே 2வது நாட்டிலேருந்து உள்ளே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை ஒரு 3 நாட்டு இல்லை ஒரு 4 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற வயர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், அவ்வளோதான், ஃபுல்லாக எல்லாம் இன்சர்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த மேக்னெட்டிக் பட்டன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பட்டன் வேணுமோ வச்சுக்கலாம். நான் 2 பட்டன் மட்டும் வைக்கிறேன். 2 சைட்லேயும் ஒன்று ஒன்று வைக்கிறேன். நீங்கள் அந்த நாட்டில் விட்டுட்டு சும்மா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஏதாவது ஷார்ப்பாக ஏதாவது ஒன்று வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அது டைட்டாக நின்றுக்கிறோம்.
பாருங்கள் மேக்னெட்டிக் பட்டன் வச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா, அந்த பென்சில் ஷார்ப் பண்ணோன்னா மேலே ஒன்று ஷார்ப்பாக வரும்ல, அந்த மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 அடியில் 6 வயரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 6 வயரையும் அந்த பவுச்சில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு வயர் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த கார்னர் திருப்பி இருக்கிற வயர் இருக்குல்ல, அந்த வயருக்கு உள்ளே விட்டு ரைட் சைடில் எடுக்கணும் அதை. ஈவனாக வச்சுக்கோங்க அந்த வயரை. இப்போ அடுத்த வயர் எடுத்து அந்த நாட்டில் விடாமல் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கார்னர் திருப்பி இருக்கிற அந்த வயர் வரும், அந்த வயரில் விட்டு லெஃப்ட் சைடில் எடுக்கணும். ஒரே நாட்டில் 2 வயர் வரக்கூடாது, மொத்தம் 5 வயர் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். நான் எப்படி எந்த நாட்டில் விடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கனாலே புரியும் இது ஈஸியாக. இப்போ பாருங்கள், மொத்தம் 5 வயரு ஜாயின் பண்ணியாச்சு. எல்லா வயரும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா, ரன்னிங் வயரை வச்சு நம்ம நாட் போட போகிறோம். எப்பவும் போல் உள்ளே இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு வயரை மடித்து விட்டுட்டு அந்த 5 வயர்லேயுமே ஒரு நாட்டாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள், சுற்றி நான் அந்த 5 வயர்லேயுமே நாட் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் 10 நாட் வரும். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நம்ம வந்து 6 வயரு கட் பண்ணியிருந்தோம். அந்த பேலன்ஸ் ஒரு வயர் இருக்கும். இப்போ அந்த வயர் என்ன பண்ணணுன்னா, எந்த வயர்லேயுமே உள்ளே இன்சர்ட் பண்ணாமல் அதை அப்படியே 2ஆக மடித்து ரன்னிங் வயரோடு வச்சு 2 நாட் போடணும். இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. மொத்தம் அந்த ஃபஸ்ட் லைனில் வந்து 12 நாட் வரும். இப்போ நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த நாட்டையும் இந்த முடித்த நாட்டையும் 2ஐயும் சேர்த்து ஒரு லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும்.
அவ்வளோதான், லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் அப்படியே மேலே கொண்டு வந்து செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு நாட் மட்டும் போட்டுக்கணும். போட்டுட்டு செகண்ட் லைனில் வந்து நம்ம 2 ஒயரை கட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுனா, அந்த நாட் போட்ட ஒயருக்கு பக்கத்து ஒயர் இருக்குல்ல, அந்த பக்கத்து ஒயரையும் அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஒயரையும் கட் பண்ணணும். அடையாளத்துக்காக மட்டும் தான் கட் பண்ணுறோம். சும்மா மேலே லேசாக கட் பண்ணால் போதும். கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த நாட் போடும்போது ரன்னிங் ஒயரை வச்சு அந்த பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரையும் கட் பண்ண ஒயரையும் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரே நாட்டாக போடணும். இது எதுக்காக இப்படி கட் பண்ணுறோன்னா, அப்போ தான் மேலே வந்து வரும்போது அந்த பென்சில் நம்ம ஷார்ப் பண்ணோன்னா எப்படி ஷார்ப்பாக வருமோ அந்த மாதிரி வரும். நீ அடுத்து இருக்கிற நாட்டை வந்துட்டு எப்பவும் போல் ஒரு ஒயரை வச்சு நாட் போடணும். அதுக்கு ஆப்போசிட்டில் வரும்போது அதே மாதிரி 2 ஒயர், ஒரு ஒயர் ஹைட் கம்மியாக இருக்கும், ஒரு ஒயர் எப்பவும் போல் நார்மலாக இருக்கும். அது 2ஐயும் சேர்த்து வச்சு நாட் போடணும். செகண்ட் லைனில் வந்து ஒரு 2 நாட் உங்களுக்கு கம்மியாக வரும். இப்போ பாருங்கள், செகண்ட் லைன் போட்டு முடிச்சாச்சு. அதேமாதிரி லேடர் நாட் போட்டு அந்த 2 நாட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்து அப்படியே 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இப்போ 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னா, கீழே நம்ம 2 ஒயரு கட் பண்ணோம்ல, அதே மாதிரி மேலே மொத்தம் 4 ஒயரு கட் பண்ண போகிறோம். இந்த நாட் போட்டிருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரு
அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கிற வயர் அது ரெண்டையும் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு. அடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வயரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்கிற வயர், ஒரு வயரை விட்டு ஒரு வயர், அந்த மாதிரி அந்த வயரை எடுத்து அதையும் அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கிற வயர் ரெண்டையும் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. நீ அடுத்து ரெண்டு வயராக பிடிச்சி நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா இந்த வயர் ரெண்டையும் சேர்த்து லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். லேடர் நட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த ரன்னிங் வயரை வந்து கட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், 3 லைன் போட்டால் போதும். இதுக்கு மேலே ஹைட்டாக போட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ அந்த ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த வயர் எல்லாத்தையும் உள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது. அதனால் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த பவுச்சுக்குள்ளேயே அந்த வயர் எல்லாத்தையும் உள்ளே சொருகி விட்டுறலாம். பிரிஞ்செல்லாம் வராது, அது அப்படியே நின்றுக்கிறோம். அந்த பவுச்சுக்குள்ளேயே உள்ளே தள்ளினீங்கனாலே போதும், அது உள்ளே நின்றுக்கிறோம். உள்ளே இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இனி அடுத்து மேலே வர்ற அந்த கலர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
அது பண்ணுறதுக்கு மொத்தம் 2 அடியில் 3 வயர் எடுத்துக்கணும். இந்த 3 வயரையும் வச்சு ஜாஸ்மின் நாட் போடணும். ஜாஸ்மின் நாட் போட்டால் தான் மேலே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வரும். ஜாஸ்மின் நாட் வந்து எப்பவும் ஆம்லா நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். மூணு லூப் வச்சுக்கோங்க. ஆம்லா நாட்டுக்கு வந்து நம்ம ரைட் சைடில் எடுப்போம். இது அப்படி எடுக்காமல் அந்த லெஃப்ட் சைடில் நம்மளை பார்த்து இருக்கிற வயரை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு வயரை எடுத்து அந்த ஃபஸ்ட்டு லூப்பில் உள்ள விட்டுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் வயரை வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருந்து எடுக்கணும். லெஃப்ட் சைடில் நம்மளை பார்த்து இருக்கிற வயரை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பு செகண்ட் லூப்பு ரெண்டுலேயும் சேர்த்து விடணும். மூணாவது வயரை எடுத்து 3 லூப்லேயும் சேர்த்து விடணும். இப்போ ஒரு வயராக பிடிச்சி இழுத்திங்கன்னா அது கொஞ்சம் டைட் ஆயிரும். இப்போ அவ்வளோதான், ஜாஸ்மின் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஆம்லா நாட், இந்த வயரை வந்து அப்படியே திருப்பி வச்சு ஆம்லா நாட் போடணும். நான் வயரை எப்படி வைக்கிறேன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பார்த்தா புரியும். ஜாஸ்மின் நாட்டுக்கு வந்து 3 லூப் வச்சோம்ல, ஆம்லா நாட்டுக்கு வந்து 2 லூப் வச்சா போதும். அந்த 3ஆவது வயரை வந்து சும்மா அப்படியே மேலே வச்சிட்டிங்கனாலே போதும். இப்போ ரைட் சைட்லேருந்து வயர் எடுத்து மேலே வைக்கணும். ஃபஸ்ட்டு வயரை மேலே வச்சுட்டு செகண்ட் வயரை வந்து ரைட் சைடில் இருக்கிற வயரை எடுத்து ஃபஸ்ட் லூப்பில் விடணும். இந்த 3ஆவது வயர் வந்து ரைட் சைட்லேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு லூப் செகண்ட் லூப் ரெண்டுலேயுமே சேர்த்து விடணும். அவ்வளோதான். இனி வயர் ஒன்று ஒன்றா பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ ஆம்லா நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ஒரு 3 இல்லை ஒரு 4 ஆம்லா நாட் மேலே மேலே போட்டுக்கிற வேண்டியது தான், அந்த ஹைட்டுக்காக. பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம முடிக்கும் போது அந்த பள்ளமாக இருக்கிற பக்கம் மேலே வர்ற மாதிரி முடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த வயரை எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அது டைட்டாக நிற்கும். ஆப்போசிட்டில் இருக்கிற வயரை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பிடிச்சி இழுத்திங்கன்னா அது டைட்டாக நின்றுக்கிறோம். இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோ ஹைட் இருந்தால் போதும், இதுக்கு மேலே வச்சாலும் நல்லா இருக்காது. இது பிரிஞ்செல்லாம் வராது, டைட்டாக நின்றுக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு குச்சி, டூத் பிக்கு இல்லைனா இயர்பட்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து அந்த சென்டரில் உள்ளே சொருகி விட்டிங்கன்னா அது நின்றுக்கிறோம்.
இதுக்கு வந்து கம் யூஸ் பண்ண ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு. இதுக்கு க்ளூ கன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு கம் எதுவும் ஃபேப்ரிக் கம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நிற்காது. நீங்கள் கம் போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் டைட்டாக அதில் அழுத்தி பிடிச்சிங்கனாலே போதும். அது டைட்டாக நின்றுக்குறோம். பிரிஞ்செல்லாம் வராது அடுத்து. அவ்வளோதாங்க, பென்சில் பவுச் ரெடி ஆயிடுச்சு.